ஹாய் ஹலோ நண்பா, இந்த முறை லீவுக்கு எங்க தாண்டா போறா அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பீங்களா? ஜங்கல் பீச்சுங்கிற பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அது எங்க இருக்குது, எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தெரியாமலே நிறைய பேர் இருப்பீங்க. கல்ப பீச்சுக்கு ரூட் சென்னா மாதிரி கொழும்புக்கு போய் ட்ரெயினை எடுத்து காலிக்கு போய் அங்க இருந்து நீங்க லொகேஷன்ல பாத்தீங்கன்னா காலி டவுன்ல இருந்து 7 கிலோமீட்டர் வரையிலுமே காட்டும். லொகேஷன்ல காட்டுற டவுன்ல இருந்து ஜங்கல் பீச்சோட என்ட்ரன்ஸ் வரையில 2 கிலோமீட்டர் இருக்கும். வேணும்னா பக்கத்திலே ஆட்டோ நிறைய அடுக்கி வச்சிருக்கும். அதுல ஏதாவது முண்டை பிடிச்சவங்களுக்கு வேணா போலாம். 2 என்ட்ரன்ஸ்ல இருந்து பீச் வரையிலையும் ஜங்கல் பீச்சுங்கிற பேருக்கு ஏத்த மாதிரி காட்டுக்குள்ளால போக வேண்டியிருக்கும். அதுல மேடு பள்ளனும் நிறைய வரும். சோ அந்த ரூட்ல நீங்க கொஞ்சம் பார்த்து கவனமா தான் போக வேண்டியிருக்கும். பீச்சை பார்த்து சொல்லணும்னா காத்துக்கு ஏத்த மாதிரி அலை அடிக்கிறதுனால அதிகமா காத்து இருக்கிற நாள்கள்ல கொஞ்சம் குளிக்கிறப்போ கவனமாவே இருக்கணும். நான் போன நேரமா பார்த்து என்னால டென்ட் அடிச்சு நிக்க முடியல. ஆனா அதுக்கு முன்னாடி போன எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் டென்ட் அடிச்சு நின்றதா சொன்னதால அங்க டென்ட் அடிச்சு நிக்க முடியும்னு நினைக்கிறேன். 2 கடைசியா போய் சேர்ற பீச்ல மட்டும் சுத்தி பார்க்காம அங்கால இங்கால கொஞ்சம் எட்டி பாருங்க. பாக்குறதுக்கு நிறைய அழகான இடங்கள் இருக்கும். இங்க இருக்கிறது உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா டக்குன்னு இறங்கி வந்து பக்கத்திலேயே தான் உணவத்தின பீச் இருக்கும். வேணா அங்க போய் ஜாலி பண்ணலாம். உங்களுக்கும் இங்க போகணும் அப்படின்னு ஐடியா வந்திருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு விட்டு ஃபாலோ பண்ணிட்டு மறக்க